Basis for a topology. Let X be any set. A basis for a topology on X. ஒரு basis எடுக்க போகிறோம் டோபாலஜிக்கு எதில் அப்படின்னா எக்ஸுங்கிற அந்த செட்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இஸ் ஏ கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் பி கொடுத்துருக்காங்க ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேசிஸ் அப்படின்றது எதை தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கலெக்ஷன் தான். அந்த கலெக்ஷனை என்ன லெட்டரில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் பியாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, எதோட கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய சப்செட்ஸோட கலெக்ஷன் தான். அப்போ டோபாலஜிக்கு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே மாடலில் தான் வருது. பட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கண்டிஷன் வரும். டோபாலஜிக்குன்னா 3 கண்டிஷன் வர மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்மால் எக்ஸும் எதில் இருக்கணும்னா அந்த கேபிட்டல் எக்ஸில் இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் பிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அது எதில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் பி, அதாவது பேசிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பேசிஸில் இருக்கணும். ஆக்சுவலி எக்ஸில் எடுக்கிறோம் ஒரு எலமெண்ட்டு. சரிங்களா, அது எதில் இருக்கணும் அப்படின்னாக்க அந்த பேசிஸில் இருக்கணும். அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சச் தட் அந்த எக்ஸுங்கிறது எதுலேயும் இருக்கும் அப்படின்னா இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 2 கண்டிஷன் மாதிரி வருது. நமக்கு வந்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸில் எடுக்கிறோம். சரிங்களா, எடுத்தோம் அப்படின்னா பிங்கிற ஒரு எலமெண்ட் அல்லது ஒரு ஸ்மால் செட்டு மாதிரி வச்சுக்கோங்க, அது அந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்கக்கூடிய இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம இந்த எக்ஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த எக்ஸுங்கிற அந்த எலமெண்ட் வந்து இந்த பியில் இருக்கணும். சரிங்களா, அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த பியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ் எதுலேயும் இருக்கும், இந்த பேசிஸ்லேயும் இருக்கும். ஓகே, அதை தான் ஃபஸ்ட்டு கண்டிஷனாக கொண்டு வருவாங்க. செகண்ட் பாருங்களாம், இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு B1 இன்டர்செக்ஷன் B2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் B1, B2 2 செட்டு மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்மால் செட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் எதில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்குது. அதாவது பேசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேசிஸ் தான் வந்து ஸ்கிரிப்ட் பின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் இந்த B1, B2ங்கிற 2 சப்செட்ஸ் வந்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தென் தேர் எக்ஸிஸ்ட், இங்கேயும் பாருங்கள் கண்டிஷன் கொண்டு வராங்க. என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னா இன்னொரு சப்செட். ஓகே, அதாவது B3 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது எதில் இருக்கும் அப்படின்னா அந்த பேசிஸில் இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் இங்கேயும் அடிஷ்னல் கண்டிஷன் பாருங்கள். இந்த எக்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸ் ஆக்சுவலி எதில் எடுத்திருந்தோம், B1 இன்டர்செக்ஷன் B2லேருந்து எடுத்திருந்தோம். அந்த எக்ஸ் எதுலேயும் இருக்கும் அப்படின்னா இந்த B3 இருக்குல்ல, ஸோ அந்த 3வது செட்டில் இருக்கும். அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு B3. அண்ட் இன்னொரு இது கண்டிஷன் பாருங்கள், B3 சப்செட் ஆஃப் B1 இன்டர்செக்ஷன் B2. அப்போ இந்த B1 இன்டர்செக்ஷன் B2ன்னு வருது இல்லையா ஒரு செட்டு, அதோட சப்செட்டாக யார் இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு B3, அது வந்து சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே கண்டிஷனில் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபைட் ஆனிச்சு அப்படின்னா த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக பேசிஸ் அப்படின்னா அந்த தமிழ்லாம் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே பேசிஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸை வச்சு ஒரு டோபாலஜியை நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். சரிங்களா, அதுதான் பேசிஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு பிக்சர் மாதிரி போட்டு காமிக்கிறேன், ஓரளவு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த கண்டிஷன்ஸை. அதாவது எப்படி வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு B1 அப்படின்ற மாதிரி ஒரு செட்டு மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி B2ன்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ இது B1, இது B2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு பாருங்களா, அந்த B1 இன்டர்செக்ஷன் B2ல் யார் இருக்கணும்னா எக்ஸ் இருக்கணும். அப்போ B1 இன்டர்செக்ஷன் B2னா இது தானே வரும். இதுக்குள்ளே நான் எக்ஸுங்கன்னு இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் எக்ஸு. அது ஒரு கான்செப்ட். இன்னொன்று ஃபைனலாக என்ன சொல்கிறேன், எக்ஸ் பிலாங்ஸ் டு எதுலேயும் இருக்கணும், B3லையும் இருக்கணும். அப்போ இந்த எக்ஸ் எதுலேயும் இருக்கணும்னா B3ங்கிற அந்த செட்லேயும் இருக்கணும். அப்போ B3 எதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B3 பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இன்னொன்று இங்கே கண்டிஷன் பாருங்கள், B3 சப்செட் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க, B1 இன்டர்செக்ஷன் B2ன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் கிடையாது, சப்செட் தான் வரும். ஓகேங்களா, B3 சப்செட் ஆஃப் B1 இன்டர்செக்ஷன் B2. அப்போ B1 இன்டர்செக்ஷன் B2னா இது தானே வரும், இன்டர்செக்ஷன்னாவே நம்ம வென் டயக்ராம்லாம் போடுவோம்ல அந்த மாடல் தான். அப்போ இதுக்குள்ளே தான் யார் இருக்க முடியும்னா B3 இருக்க முடியும், ஏன்னா சப்செட்டுன்னு சொன்னதுனால. ஓகே, அப்போ இந்த இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா B3ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இதை தான் வந்து இங்கே சென்டென்ஸாக அப்படியே கொடுத்து மேக் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் எக்ஸ் பி எனி செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கிரிப்ட் பி ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட்டாக சொல்லிட்டாங்க. சரிங்களா, எக்ஸ் பிலாங்ஸ் டு அந்த எக்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க.
அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பி என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்கிரிப்ட் பி இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் சிங்கிள்டன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். எக்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம் எலமெண்ட்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் ஒரு செட்டாக மேக் பண்ணுறோம். அது என்ன செட்டாக இருக்குன்னா சிங்கிள்டன் செட்டாக இருக்குது. ஓகே, அந்த சிங்கிள்டன் செட்டுக்கு நேம் கொடுக்குறோம் ஸ்கிரிப்ட் பின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் பி என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு டோபாலஜிக்கான பேசிஸாக யார் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் பி இருக்குது. ஓகே, ஸோ சிங்கிள்டன் செட் அப்படின்னா பேசிஸாக இருக்கும் டோபாலஜியில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் பாருங்களா, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி A1 A2 A3ன்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் பி அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளாக வர மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, தென் அந்த ஸ்கிரிப்ட் பி இஸ் நாட் அ பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் அ பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் ஜஸ்ட்டு நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா A1, A2 இன்டர்செக்ஷன் A2, A3. ஸோ இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறீங்க. பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற எலமெண்ட்ஸ் காமன் என்ன இருக்குன்னு பாருங்கள், A2 தான் இருக்குது. அப்போ அந்த A2ங்கிறது தான் இன்டர்செக்ஷனில் காமனாக வரும். ஸோ இந்த A2ங்கிறது நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும். சரிங்களா? அப்போ ஸ்கிரிப்ட் பியில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல இல்லையா? ஓகேங்களா? அந்த ரீசன்னால் நாட் அ பேசிஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாமே. இதுக்கு அடுத்தது பாருங்களா, let script b be the collection of all circular regions in the plane. ஸோ இதெல்லாம் வந்து பேசிஸ், இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி let script b be the collection of all rectangular regions in the plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்குலர் ரீஜின் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ரெக்டாங்குலர் ரீஜின்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பேசிஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த சர்க்குலர் ரீஜினுக்கான ஜஸ்ட்டு பிக்சர் நோட்டேஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். சும்மா 2 சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை B1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் எடுத்திங்கனாக்கா அதை B2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இன்டர்செக்ஷனுக்குள்ளே தானே வரணும் கண்டிஷன் படி. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா உள்ளுக்குள்ளே, அதை வந்து B3 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெக்டாங்குலர் ரீஜன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதில் இன்னும் ஒரு அனதர் ஒன் ரெக்டாங்கிள், ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் தான் அந்த எக்ஸுங்கிறது இருக்கும். அதுதான் இதுக்கான பிக்சர் நோட்டேஷன்.